கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே விவாகரத்தை பற்றி ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இது 2வது ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களும் அறிந்து வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் இந்த குரான் அப்படிங்கிற இந்த புஸ்தகம், இந்த கண்மணி நாயத்தினால் இந்த உருவாக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தில் விவாகரத்தை குறித்து என்னென்னலாம் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படிப்பட்ட சட்டங்களை கொடுக்கப்பட்டிருக்கு, அது இந்த சமுதாயத்துக்கு அவசியமா இல்லையா, ஒரு கேவலமான கீழ்த்தரமான ஒரு கலாச்சாரத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கும் பொழுதே நமக்கு கோவப்படுறதா சிரிக்கிறதா அப்படிங்கிறது என்ன செய்யறதுன்னு நமக்கு தெரியாமல் இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த மாதிரியான ஒரு கேவலமான ஒரு கலாச்சாரத்தை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அதை சத்தியமாக அதை எல்லாரும் ஏற்றுக்கணும், இது சரி அப்படிங்கிற மாதிரி இந்த புண்ணியவான்கள் நமக்குள்ளே திணிக்கிறதையும் அதை பார்க்கும் பொழுது நமக்கே சிரிப்பு வருது. அவங்க மேலே பரிதாபமும் அந்த சட்டத்தை கொண்டு வந்த அந்த புண்ணியவான் மேலே நமக்கு கோபம்தான் வருது. அதனால் அப்படி என்ன தான் இந்த விவகாரத்தில் அப்படிப்பட்ட கீழ்த்தரமான கலாச்சாரத்தை கொண்டு வந்தாப்புல அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதிலிருந்து இந்த குரானுடைய சட்டத்திட்டங்கள் எல்லாமே கடவுளால் கொடுக்கப்பட்டிருக்கா, இல்லை இது மனுஷனால் மனிதர்களுடைய இச்சைகளுக்கு ஏற்றபடி அது உருவாக்கப்பட்டதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ஒரு தவறான ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்யணும்னு ஆசைப்பட்றான் அப்படின்னா அதை தவறு அப்படின்னு சொல்லி அதை அவன் செஞ்சால் அது அவனுக்கு பின்விளைவுகளை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லணும். அதான் நியாயம். ஆனால் ஒருத்தன் தவறான ஒரு விஷயத்தை கைவிட முடியாமல் அதை செய்யணும்னு ஆசைப்படும் பொழுது, சரி அப்படியா, சரி வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவாக நான் உனக்கு சொல்கிறேன், அதன்படி நீ செய் அப்படின்னு சொன்னால் கடைசியில் இது மனுஷனுடைய இச்சைகளுக்கு அது ஏற்றபடியான அந்த சட்டத்திட்டங்களை எல்லாம் கடவுள் கொடுத்ததா மாறி போகும். அப்படித்தான் இந்த குரானுடைய சட்டத்திட்டங்கள் இது எல்லாமே கண்மணி நாயத்தினுடைய இச்சையை நிறைவேற்றுகிற விதமாகவும் அந்த புண்ணியவான்களுடைய அந்த காம இச்சைகளை அந்த மோக இச்சைகளை நிறைவேற்றுகிற விதமாக தான் அந்த சட்டத்திட்டங்கள்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறதுக்கு இதுவும் மிகப்பெரிய ஆணித்தரமான அச்சாரமான ஒரு வீடியோ, ஒரு பதிவு. இது விசேஷமாக குரானுடைய வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் விசேஷமே. முதல்ல ஒரு வீடியோ கிளிப்பாக பார்க்க போகிறோம். இது மிக ஒரு 10 நிமிஷம் வீடியோ, ஆனால் இதில் ஒரு சிறிய பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோ கிளிப்பு முழுசும் பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். கடைசியில் நேரம் இருந்தால் இந்த வீடியோவை முழுசாக நம்ம பார்ப்போம். இப்போ இந்த ஒரு சிறிய பகுதியை நம்ம பார்ப்போம். இந்த பொண்ணு கேட்குது என்ன அப்படின்னா, என்னமோ குரானில் சில்ட்ரன் மேரேஜ், அந்த சிறு குழந்தைகளை கல்யாணம் பண்ணுகிறத ஊக்குவிக்குது அப்படின்னு சொல்கிறியே, அந்த குரானுடைய வசனத்தை காட்டு அப்படின்னு சொல்லுது. அப்போ இந்த மிஷினரி அதுக்கு அந்த வசனத்தை எடுத்து காமிக்கிறாரு. I'll just show it to you, love. Bear with us. We just had it a minute ago. Sorry. Just show us where it says. Yeah, I'm going to. The tafsir, not the Surah 65, Ayah 4. Surah 65, Ayah 4, right there. அதான் அந்த குரான் வசனம் 65, 65வது அதிகாரம் 4வது வசனம். இது கண்டிப்பாக எல்லா கிறிஸ்தவர்களும் மனசில், இதை பார்க்குற கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை மனசில் வச்சுக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டால் அப்பேற்பட்ட ஒரு கீழ்த்தரமான ஒரு கலாச்சாரத்தை இந்த உலகத்துக்கு கண்மணி நாயகம் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. அப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். So I've just literally given you the reference. Literally gave you the reference. Surah 65, Ayah 4. Let me read it to you, right? So it's talking about this verse. No. I'm going to speak. You've asked me to do something. I'm going to. அவளால் பொறுத்து கொள்ள முடியல. ஏன்னு கேட்டால் அந்த வசனம் இருக்கு, அப்படிப்பட்ட வசனம் இருக்கா அப்படின்னு இப்போதான் இவளுக்கு கண்ணு திறக்குது. But now it's incumbent upon you to show politeness and to let me speak. I'm going to. Right. So this ayah is talking about the waiting period between marriages. Right? Now, if you're waiting between marriages, what is the assumption? That there's a marriage, right? That there was a marriage. Yes? Yeah. I'm not being illogical or unreasonable, am I? Okay, so listen to this verse. Right? So he's talking about the waiting period. And for those of your women as have passed the age of monthly courses, for them, the iddah, that's the waiting period, the iddah prescribed, if you have doubt about their period, is 3 months. And for those who have no courses, and your Islamic scholar from Saudi Arabia puts in brackets,
id est, they are still immature. Can you see those words? Immature. Look, that's what your scholar says. Arabic. Immature. Arabic, so it's ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ இமிச்சூர்னு எழுதியிருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அரபிக்கில் அது வேற அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. அதாவது சின்ன குழந்தைகளை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை இங்கே எழுதப்பட்டிருக்கிறத காமிக்கிறாரு. ஆனால் அரபிக்கில் வேலை, இது டிரான்ஸ்லேஷன் பண்ணி வந்திருக்கு அப்படின்னு சும்மா அடிச்சு விடுது. Oh, is it? this in English. Yeah. It's not in Arabic. It's completely different. But this is just the translation. Wait, one second. டிரான்ஸ்லேஷன்னா என்ன, அதில் என்ன எழுதியிருக்கோ அதை தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், மொழிபெயர்ப்பு. அந்த மொழியில் இருக்கிறத இங்கே நம்ம அப்படியே மாற்றி அந்த மொழிக்கு ஏற்ற அந்த வார்த்தைகளை உபயோகிக்கிறோம், அவ்வளோதான். சரி, இந்த வீடியோவை நம்ம கடைசியில் பார்ப்போம். இப்போ நேராக குரானுக்கு போக போகிறோம். இதில் என்ன ஒரு சத்தியத்தை இந்த கண்மணி நாயகம் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு, எப்படியெல்லாம் இந்த புண்ணியவான்கள் இதில் விளையாண்டுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ சூரா 65வது அதிகாரம் 4வது வசனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். இதில் மேலும் உங்கள் பெண்களில் எவரும் மாதவிடாயின் நம்பிக்கை இழந்து நீங்கள் சந்தேகப்பட்டால் அவர்களில் மாதவிடாயே ஏற்படாதவர்களுக்கும் இத்தாவின் தவணை 3 மாதங்களாகும். தவிர கற்பமுடையவர்கள் அவர்களுடைய இத்தாவின் தவணை அவர்கள் பிரசவிக்கும் வரையாகும் அப்படின்னு இது பார்த்தா, இதில் என்னையா தமிழ், இது குதர்க்கமாக எழுதப்பட்டிருக்கு. என்னென்னமோ நம்பிக்கை இழந்துன்னு சொல்கிறாங்க, மாதவிடாயின்னு சொல்கிறாங்க, அது 3 மாதம்னு சொல்கிறாங்களே, நமக்கு ஒன்றுமே புரியலையே, ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க போல இருக்கு அப்படின்னு நினச்சி இந்த எல்லா புண்ணியவான்களும் என்ன செய்வாங்க அப்படின்னா இதை அரபி மொழியில் ஓதிட்டு போயிடுவாங்க. அதில் என்ன எழுதிருக்கு, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த புண்ணியவான்கள் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இப்போ நல்லா கவனிங்க, இதில் 3 முக்கியமான ஒரு விஷயத்த இதிலேருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பேற்பட்ட கீழ்த்தரமான ஒரு கலாச்சாரத்தை இந்த உலகத்துக்கு கண்மணி நாயகம் அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க. அதாவது இது என்ன அப்படின்னா விவாகரத்தை குறித்த ஒரு விஷயம். ஒருத்தன் ஒரு பெண்ணை விவாகரத்து செஞ்சுட்டா அதுக்கடுத்து அவளை எத்தனை நாள் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை எத்தனை வாரம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம், இல்லை எத்தனை மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை குறித்தது. இவங்களுக்கு இதுதான் வேலை. எவனாவது ஒருத்தன் அடிக்கடி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட நிறைய பேரை வச்சுருக்கிறதுனால அடிக்கடி அவங்க அந்த தலாக்குன்னு சொல்லி விவாகரத்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ விவாகரத்து பண்ணிட்டானா என்னையா அவன் விவாகரத்து பண்ணிட்டானா, ஆமையா, அப்போ நம்ம அடுத்து நம்ம கூப்பிட்டு வந்துட வேண்டியதுதான். சரி, அப்போ நம்ம கண்மணி நாயத்திட்ட கேட்போம், அவன் விவாகரத்து பண்ணிட்டான், இப்போ அவன் பொண்டாட்டின்னா எப்போ கல்யாணம் பண்ணலாம், இன்றைக்கே கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது அப்படின்னு வெறி பிடிச்சி இருக்கும் பொழுது, அப்போ இந்த உலகத்துக்கே மெர்சியாக இரக்கமாக கொடுக்கப்பட்ட கண்மணி நாயகம் அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு சட்டத்தை, ஒரு தீர்வை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாது, அதுக்கு 3 மாதம் வரைக்கும் பொறுத்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. வெயிட்டிங் பீரியடு அப்படின்னு சொல்கிறது 3 மாதம் வரைக்கும். எதுக்கு 3 மாதம்? அப்போ அந்த பழைய புருஷனுடைய தீட்டு எல்லாம் கழிஞ்சு போகும். 3 மாதம் வச்சு அப்புறம் நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாப்புல. சரி, அப்போது 3 மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிற இந்த விஷயத்தில் 3 விதமான பெண்களை இந்த கண்மணி நாயகம் அறிமுகப்படுத்துகிறாரு. அவங்களும் கேட்குறாங்க. அதுதான் விஷயமே. என்ன அப்படின்னா, இப்போது மாதவிடாய் வருகிற பெண்களை பற்றி நமக்கு தெரியும். அப்போ 3 மாதம் அவங்களுக்கு மாதவிடாய் வந்துருச்சுன்னா அதுக்கடுத்து நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ மாதவிடாய் வராத பெண்கள் அப்படின்னா நம்பிக்கை இழந்து, மாதவிடாயின் நம்பிக்கை இழந்த பெண்கள், அதாவது 45-50 வயசுக்கு அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் இந்த மாதவிடாய் நின்று போகும் நம்முடைய தாய்மார்களுக்கு. அப்போ நின்று போன பிறகு அவன் புருஷன் விவாகரத்து பண்ணிட்டா அவளை எப்படி நாங்கள் தெரிகிறது? ஏன்னு கேட்டால் அவளுக்கு தான் மாதவிடாய் வரலையே. மாதவிடாய் வர்ற பெண்களாக இருந்தால் 3 மாதம் மாதவிடாய் வந்த பிறகு சரி, இப்போ தீட்டெல்லாம் கழிஞ்சு போச்சு அப்படின்னு நாம் அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்போ மாதவிடாயே வராத 45 வயசு 50 வயசு பெண்களை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் இந்த புண்ணியவான் சொல்லியிருக்கிறாரு, அவங்களுக்கும் 3 மாதம்தான் மாதவிடாய், நின்று போன பெண்களுக்கும் 3 மாதம்தான் அப்படின்னு யார் இந்த கண்மணி நாயகம் சொல்லியிருக்காப்புல. அப்புறம் ஒரு அதிசயமான ஒரு கேள்வி. என்ன கேள்வி அப்படின்னா, அவர்களில் மாதவிடாயே ஏற்படாதவர்களுக்கு, முதல்ல மாதவிடாய் நின்று போன பெண்களுக்கு, இப்ப மாதவிடாயே ஏற்படாத பெண்கள், இப்ப இந்த மாதவிடாயே ஏற்படாத பெண்கள் யாரு
அப்போ மாதவிடாயே ஏற்படாத பெண்களை ஏன் கல்யாணம் பண்ணாங்க? அதாவது மாதவிடாயே ஏற்படாத பெண்களை ஒருத்தன் விவாகரத்து பண்ணிட்டா அப்போ எப்படி தெரியும்? அவளுக்கு தான் மாதவிடாயே இது வரைக்கும் ஏற்பட்டது கிடையாது. எப்படி அவளை நாங்கள் தீட்டு கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறது? அதுக்கு எத்தனை மாதம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ மாதவிடாயே ஏற்படாதவர்கள் யார் அப்படின்னா இந்த அப்போ அந்த காலத்தில் அந்த 5 வயசு 6 வயசு 9 வயசு இப்படிப்பட்ட குழந்தைகளை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறது வழக்கம். அப்போ அடிக்கடி 1 வருஷம் 2 வருஷம் கழித்து அந்த சிறு குழந்தைகளை இவங்க விவாகரத்து பண்ணுவாங்களாம். அப்போ அவங்களுக்கு மாதவிடாயே அவங்க ஏற்பட்டதே கிடையாது. அவங்கள எப்படி நமக்கு எத்தனை மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ தான் கண்மணி நாயகம் அதுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறாரு. மாதவிடாயின் நம்பிக்கை இழந்த பெண்களும் சரி, மாதவிடாயே ஏற்படாதவர்கள் இதுவரைக்கும் மாதவிடாயே ஏற்படாதவங்களுக்கும் சரி, அவங்களுக்கு என்னதான் 3 மாதம் அவங்க தனியாக இருக்கணும், எந்த ஆம்பளையும் தொடாமல் இருக்கணும். அதுக்கப்புறம் நீ எடுத்து கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்கிறாப்புல. சரி, இப்போ இதை இங்கிலீஷ்லேயும் நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு இந்த குரான், இந்த கண்மணி நாயகம் எப்பேற்பட்ட மனுஷன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த சட்டத்தை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இது போக தவிர இதுதான் பயங்கரமான ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கற்பமுடையவர்கள். ஆடா பாவிகளா, என்னையா உங்களுடைய சட்டம்? இப்போ கேட்குறாங்க. இப்போ கண்மணி நாயகன் சொல்கிறாப்புல, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் சொல்கிறாப்புல. இப்போ கற்பமுடைய பெண்களை ஒருத்தன் விவாகரத்து பண்ணிட்டா, அவனால தான் அந்த பொண்ணு கற்பமானா, அவனுடைய குழந்தைய வயிற்றில் சுமந்துக்கிட்டு இருக்கா. இப்போ 4 மாதம் 5 மாதம் 6 மாதம் ஆச்சு. இப்போ திடீர்னு இவனுக்கு பிடிக்கல, அவளை விவாகரத்து பண்ணிட்டான். இப்போ அவளை நாங்கள் எத்தனை மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்குறாங்க. இதை எப்படி ஜீரணிக்கிறதுனே புரியல. ஒருத்தன் தான் பொண்டாட்டி கர்ப்பமாக இருக்குதுன்னு தெரிஞ்சு 6 மாதம் கழித்து விவாகரத்து பண்ணுறானா. அப்போ விவாகரத்து பண்ணவளை வேற ஒருத்தன் கேட்குறான், அவளை நான் எத்தனை மாதம் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம்னு கேட்குறான். அப்போ தான் கண்மணி நாயகம் ஒரு தீர்வு கொடுக்குறாப்புல. என்ன தீர்வு? அவர்களுடைய தவணை அவர்கள் பிரசவிக்கும் வர, அந்த பொண்ணு பிரசவிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அப்போ உள்ள அந்த புண்ணியவான்கள் அல்லாஹு அக்பர் சுபான அல்லாஹ், பார்த்தீங்களா எங்கள் கண்மணி நாயகத்தின் கருணையை, உடனே கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி அவள் கர்ப்பமாக இருக்காளே, அவளை கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ என்ன செய்ய, பிரசவிக்கிற வரைக்கும் பொறுத்திருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்க அப்படிங்கிறாப்புல. என்ன, இதனால தான் எங்கள் கண்மணி நாயகத்தை நாங்கள் இந்த மனு குலத்திற்கு இரக்கம், மெர்சி ஃபார் ஹியூமன் கைண்ட் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். ஆடா பாவமே, ஒருத்தன் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அவளை கர்ப்பவதி ஆக்கிட்டான். இப்போ 6 மாதம் கழிச்சு இவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, இவர் தலாக்குன்னு சொல்லிடுவாரான். அதை வேற ஒருத்தன் கேட்குறான், அவன் தான் தலாக் சொல்லிட்டானே பொண்டாட்டியை, நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு கேட்குறான். அப்போ கண்மணி என்னாச்சு அப்படிங்கிற, இப்போ 6 மாதம் கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்கிறான். கர்ப்பமாக இருக்காளா? அப்போ நீ என்ன செய்ய, அவள் டெலிவரி ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்க. பெண்களை எப்பேற்பட்ட கேவலமான ஒரு பொருளாக இவங்க வெறும் இச்சைக்காக, ஒரு காமத்தை தீர்க்கிறதுக்காக இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த புண்ணியவான்கள் அப்படிங்கிறத நம்ம இதே கிரகிக்கவே முடியல. அதை எழுதியிருக்காங்க பாருங்க. இது கற்பமுடையவர்களை குறித்த விவாகரத்து விஷயம். கர்ப்பவதியான பெண்களை புருஷன் விவாகரத்து பண்ணுவானா. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவளை கர்ப்பவதி ஆக்கிட்டு கடைசியில் அவர் 6 மாதம் 6வது மாதத்தில் 7வது மாதத்தில் என்ன செய்வாராம், இவர் விவாகரத்து பண்ணுவாராம். என்கிட்ட தலாக்னா முடிஞ்சு போச்சே. அதை ஒருத்தன் என்ன செய்யறானா, அவளை எப்போ கல்யாணம் பண்ணலான்னு கேட்குறான். ஆடா பாவிகளா, இவங்களுக்கு புத்தி இருக்கா இல்லையா? இவங்க எல்லாம் தாய் தகப்பனுக்கு தான் பிறந்தாங்களா அப்படிங்கிறது அதிசயமாக இருக்குது. ஒரு பெண்ணுடைய வயிற்றுல கருவு இருக்குது, ஒரு குழந்தை இருக்குது. அதை ஒரு கேனப்பைய கிறுக்கு பையன் என்ன செய்கிறான் அப்படின்னா, எனக்கு இவ வேணாம், எனக்கு பொண்டாட்டி நான் கல்யாணம் பண்ணேன், ஆனால் என்னால் தான் இவன் கர்ப்பவதி, ஆனால் எனக்கு வேணான்னு விவாகரத்து பண்ணுறான், ஏன்னா பிடிக்கலையாம். அதை ஒருத்தன் எப்போ கல்யாணம் பண்ணலான்னு கேட்குறானே, இப்போவே நான் கல்யாணம் பண்ணட்டா அப்படின்னு கேட்குறானே. அப்போ இதை கேட்கும் பொழுதே இந்த கண்மணி நாயகம் ஒரு உண்மையிலேயே கடவுளுடைய வார்த்தையாக இருந்தால், சாதாரணமாக ஒரு காமன் சென்ஸாகவே நம்ம யோசித்து பார்த்தோம்னா, ஏண்டா எதுக்குடா கர்ப்பவதியை நீ விவாகரத்து பண்ணுற அப்படின்னு அவனை கேட்கணும். ஆனால் அவனையும் கேட்கல. அதை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறானே,
இப்போ எத்தனை நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், இப்போ தான் கர்ப்பமாக இருக்கால, நான் எத்தனை நாள் வரைக்கும் பொறுத்திருக்கணும் அப்படின்னு கேட்குறானே. அப்போ அவன் எவ்வளோ பெரிய கேவலமான ஜென்மமாக இருக்குமா இருப்பான் பாருங்களேன். இந்த கர்ப்பவதியை கைவிட்டு அவளை தலாக் செய்கிறவனும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவனு எத்தனை நாள் கழித்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறவனை விட கேவலமான ஒரு விஷயம், கீழ்த்தரமான ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? இந்த 2 பேருடைய இச்சையை தீர்க்கிற விதமாக அவன் வேண்டா வாகிறது பண்ண கர்ப்பவதியை அப்படின்னு அவனையும் கேட்காம, அட கேவலம் கெட்டவனு, எதுக்குடா கர்ப்பவதியாக இருக்கிறவளை நீ கல்யாணம் பண்ணி என்ன செய்யணும்னு பார்க்குற அப்படின்னு இவனையும் கேட்காம அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாப்புலையாம். என்ன சொல்யூஷன்? கர்ப்பவதியா அப்படியா விவாகரத்து பண்ணிட்டானா, சரி அப்போ நீ என்ன செய்ய, டெலிவரி வரைக்கும் பேசாம இரு, அப்புறம் தள்ளிட்டு போ. இது தீர்வு இஸ்லாம் கிட்ட அதனால தான் இந்த உலகத்தில் கண்மணி நாயத்தை என்ன சொல்லுறாங்கன்னா, இந்த ஹியூமன் கைண்டுக்கு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள்னு சொல்கிறாங்களாம். இந்த இஸ்லாம் தான் இந்த உலகத்துக்கு தீர்வான். சட்டம் கொடுத்துருக்காங்க பாருங்க, சட்டம். இந்த புண்ணியவான்கள் இதை வெளியிலேயே சொல்ல மாட்டாங்க. அதனால தான் அந்த மிஷனரி அதை கேட்குறாப்புல, ஏமா இம்மெச்சூரான பெண்கள், அதாவது அந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் உள்ளவங்க இந்த குரானில் உள்ள வசனத்துக்கு அழகாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, மாதவிடாய் வராத பெண்கள்னா இம்மெச்சூர், அந்த வயசுக்கு வராத பெண்களை ஒருத்தன் கல்யாணம் பண்ணி அது வயசு வராததுக்கு முன்னே அவளை தலாக்கும் பண்ணிவிட்டா, விவாகரத்தும் பண்ணிவிட்டா, அவளை எத்தனை நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அந்த காலத்தில் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, இப்படி கீழ்த்தரமாக இந்த உலகத்தில் அங்கங்கே குழந்தைகளையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிற விஷயம் இருந்திருக்கு. நீ தான் நபியாச்சே, நீ என்ன செய்யணும்? நபியானவன் அதை சீர்படுத்தணுமா இல்லையா? என்னடா குழந்தைகளை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களே, கேவலமா இல்லையா, கீழ்த்தரமா இல்லையா? அவங்க மனதளவுலையும் அவங்க உடல் அளவுலையும் அவங்க மெச்சூர் ஆகணும்டா அப்படின்னு அவங்க அந்த தவறான அந்த கீழ்த்தரமான அந்த கலாச்சாரத்திலேருந்து அவங்கள விலக்கி கடவுளுடைய சட்டத்திட்டங்களை சொல்லி அவங்கள சரியான கலாச்சாரத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு பேர் தான் நபி. ஆனால் இந்த கண்மணி நாயகமே 6 வயசு பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டாப்புல. அப்புறம் அவங்க புண்ணியவான்களாம் கேட்குறாங்க, இப்போ புண்ணியவான்கள்ட்ட போய் என்னையா இப்படி உங்கள் கண்மணி நாயகம் 6 வயசு, அப்போ இருந்தால் கலாச்சாரம் யா, அப்போ இதே கீழ்த்தரமான கலாச்சாரத்தை தான் உங்கள் கண்மணி நாயகம் செஞ்சுருக்காப்புலையே, அப்புறம் எதுக்கு நீங்கள் அவரை பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், முன்மாதிரி அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு எல்லா கிறிஸ்தவர்களும் கேட்குறாங்க. ஆனால் இந்த புண்ணியவான்கள்கிட்ட எந்த ஒரு பதிலும் இல்லை. என்ன பதில் தெரியுமா? வெட்டிடுவோம், குத்திடுவோம், கொண்டுருவோம். எங்க கண்மணி நாயத்தை பத்தியா தப்பா பேசுற, இருடா அல்லாவின் சாபம் லக்னோ உன் மேல விழுவும். இதுதான் இவங்களுடைய பதில். அது கண்மணி நாயகம் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, இதுவே அல்லாவின் கட்டளையாகும். இதை அவன் உங்களுக்கு இறக்கினான். எங்கேருந்து இறக்கியிருக்காப்புல? சொர்க்கத்திலிருந்து வானத்திலேருந்து இறக்கியிருக்காப்புல. எதை? கர்ப்பமானவளை எத்தனை மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம், மாதவிடாயே ஏற்படாத அவங்கள எத்தனை மாதம் கழிச்சு கல்யாணம். இந்த விஷயத்த மாதவிடாயே ஏற்படாதவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க இந்த புண்ணியவான்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இதை மாற்றி ஒன்றுக்கு முன்னுக்கு பிறனா சொல்லுவாங்க. அதை அழகாக விளக்க உரையில் இதை தெளிவாக சொல்லியிருக்கு பாருங்க. அப்போ ஆங்கிலத்தில் இந்த சூரா 65 4வது அதிகாரத்தினுடைய அதனுடைய விளக்கம் என்ன அப்படின்னு இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உமன் ஹூ நோ லாங்கர் மென்ஸ்ட்ருவேட், அவங்க அந்த தாய்மார்கள் 45 வயசு 50 வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு மாதவிடாயெல்லாம் நின்று போகுது. எதனால அப்படி மாதவிடாய் நின்று போகுதுன்னா, டியூ டு ஓல்டு ஏஜ், வயது முதிர்வு காரணமாக மாதவிடாய் அவங்களுக்கு நின்று போகும். அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வெயிட்டிங் பீரியடா. வெயிட்டிங் பீரியட் எத்தனை மாதம்னா 3 மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் தான் பெரிய பிரச்சனை. உமன் who have not menstruated yet, அதாவது பியூபர்ட்டியே ஏற்படாத பெண்கள், ப்ரீ பியூபசன்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன எழுதியிருக்காங்கன்னா, those who have not menstruated yet அப்படின்னா அந்த பீரியடையே எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவிக்காத பெண்கள். பீரியடையே அனுபவிக்காத பெண்கள் யார்? அந்த வயதுக்கு வராத பெண்கள் தான் அந்த பீரியடை அனுபவிக்காத பெண்கள். இதில் அந்த ஸ்காலர்ஸில் ஒருத்தனுக்கு ஒருத்தன் சண்டை ஓட்டுக்கிறாங்க.
என்ன சண்டை விட்டுக்கிறாங்கன்னா, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து சின்ன குழந்தைகளாச்சே, இது வந்து வயசுக்கே வராத நாட் ரீச்டு பியூபர்ட்டி, வயசுக்கே வராத பெண்களை பற்றி சொல்கிறதாச்சே, மாதவிடாயே ஏற்படாத பெண்கள்னா அவங்க வயசுக்கே வராத பெண்கள்னு சொல்கிறதாச்சே, அப்போ இது சின்ன குழந்தைகளை தானே குறிக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு இது வந்து இந்த ப்ரீ பியூபர்சன்ட் மேரேஜ் அப்படின்னு சின்ன குழந்தைகளை மேரேஜ் பண்ணுறது இது வந்து எக்ஸிஸ்டானா எப்போ சம் சொசைட்டிஸ் அட் த டைம் அந்த சொசைட்டியில் அந்த டைமில் அப்படி இருந்துட்டு போய் தொலையுது. அப்போ வயசுக்கு வராத பெண்களை அந்த நேரத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற கேவலமான கலாச்சாரம் அந்த நாளில் இருந்துட்டு போகுது. ஆனால் நீங்கள் தான் கண்மணி நாயகமாச்சே, நீங்கள் தான் அல்லாவின் சட்டத்தை இந்த உலகத்தில் கொண்டு வர்றவனாச்சே, நீங்களே இப்படி இந்த வேலையை செஞ்சால் இப்போ வர்றவங்களும் அதைத்தானே செய்வாங்க, அதைத்தான் செஞ்சுருக்காங்க. இப்போ அதனால தான் கேட்குறாங்க, மாதவிடாயே வராத பெண்களை ஒருத்தன் விவாகரத்து பண்ணால் நாங்கள் எத்தனை மாதம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கானே. அப்போ கண்மணி நாயகம் சொல்லியிருக்காப்புல 3 மாதம் தான். மாதவிடாயே வராட்டலாம் அப்படின்னா மாதவிடாயே அனுபவிக்காதவர்கள், மாதவிடாயே அனுபவிக்காத பெண்கள், இவங்களை என்ன செய்யலாம்? இப்போ உண்மையிலே கிறிஸ்தவர்கள் இந்த வசனத்தை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். இப்படியெல்லாம் விவாகரத்து விஷயத்தில் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கேவலமான ஒரு கலாச்சாரத்தை கண்மணி நாயகம் தீர்வு அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்திருக்காப்புல. இதை ஒரு நாளும் இது காமன் சென்ஸாகவே இதை ஏற்றுக்கிற முடியலையே. ஒருத்தி கர்ப்பவதியாக இருக்கு, நம்மெல்லாம் கர்ப்பவதியாக இருந்து ஒருத்தர் திடீர்னு கைவிட்டான்னு வைங்களேன், கைவிட்டு போயிட்டான், விவாகரத்து பண்ணுறானோ இல்லை கைவிட்டு ஓடி போயிடுறானோ, நம்ம என்ன செய்வோம்? அவளுடைய அம்மா ஸ்தானத்தில், அப்பா ஸ்தானத்தில், அவன் புருஷ ஸ்தானத்தில், அன்னை ஸ்தானத்தில் இருந்து அவளை பாதுகாத்து அவள் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவளை பாதுகாப்போம். அதுதானே யதார்த்தமான நியாயம். ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் கர்ப்பவதியை விவாகரத்து பண்ணிட்டு போயிட்டான், நான் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்து கேட்குறானே. அப்போ அந்த கண்மணி நான் என்ன சொல்லியிருக்கணும்? அடைய அறிவு கட்டவனே, அவள் கர்ப்பவதியாச்சே, அவளை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா, மூளை இருக்கா? குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஒரு அண்ணனாக இருந்து ஒரு அப்பாவாக இருந்து அவனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் ஒரு நியாயம். இவங்க என்னடானா, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இவர் தீர்வு சொல்கிறாராம், குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொறுத்துறியா? அப்புறம் நீ அதனால தான் பார்த்தீங்களா எங்கள் கண்மணி நாயத்தை குழந்தை பிறக்கிற வரைக்கும் பொறுத்திருக்க சொல்கிறாப்புல. இந்த உலகத்துக்கு கருணையா மெர்சி, யார்? இவர் தான் மெர்சியா, யாருக்கு? ஹியூமன் கைண்டுக்கு. அதை தான் அந்த மிஷனரி சொல்கிறாப்புல. அந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த குரானை எழுதினவங்க, டிரான்ஸ்லேஷன் பண்ணவங்க, அதில் இம்மெச்சூர் அப்படின்னு எழுதியிருக்கு. மாதவிடாயே ஏற்படாதவர்கள் அப்படின்னா அது இம்மெச்சூர், பியூபர்ட்டி ஆகாதவங்க, வயசுக்கு வராதவங்க அப்படின்னு அந்த சவுதி அரேபியாவில் இருக்கிற அந்த ஆர்கனைசேஷனில் உள்ளவங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி அந்த குரானை இந்த உலகத்தில் விற்றுருக்குறாங்க. அதான் கரெக்டாக அந்த மிஷனரி எடுத்து பார்த்து, இங்கே பாருங்கள், உங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கிற உங்கள் ஸ்காலர்ஸ்னு சொல்கிறீங்களே, அவங்க இப்படி எழுதி கொடுத்துருக்குறாங்க. இது நியாயமாக? அந்த காலத்தில் இப்படி குழந்தைகளை கல்யாணம் பண்ணிக்கிற கேவலமான முறைமைகள் இருந்திருக்கு. முகமது மட்டும் இல்லை, முகமது ஃபாலோ பண்ணுற அந்த புண்ணியவான்களும் இப்படி தான் குழந்தைகளை கல்யாணம் பண்ணிட்டு கடைசியில் அவங்க விவாகரத்து பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகளை எப்போ கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முகமது கேட்கும்போது தான் அந்த கண்மணி நாயகன் சொல்லியிருக்காப்புல, 3 மாதம் பொறுத்திருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிங்க அப்படின்னு ஒரு கட்டளையாகவே, சட்டமாகவே, இதுக்கு ஒரு பெரிய தீர்வாகவே சொல்லியிருக்காப்புல. என்ன இது பார்த்தீங்கன்னா, இந்த மாதவிடாயின் நம்பிக்கை இழந்த பெண்கள், அப்புறம் மாதவிடாயே ஏற்படாத குழந்தைகள், அப்புறம் கர்ப்பவதிகள். ஒரு புண்ணிய மதம், புண்ணிய புஸ்தகம், புண்ணிய சட்டம், புண்ணிய தீர்வு. அதனால தான் அந்த ஆயிஷா கூட கண்மணி நாயகத்தை சொல்லுச்சு, அல்லாஹ் வந்து உன் ஆசையை நிறைவேற்றுறதுலையே குறியா இருக்காப்புலையே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சு. அதே போல் தான் கண்மணி நாயகமும் இந்த தன்னுடைய ஃபாலோவர்ஸருடைய இச்சைகளை எப்படியெல்லாம் சட்டம், தீர்வு அப்படிங்கிற பேரில் தீர்த்திருக்காரு அப்படின்னு மட்டும் பாருங்கள். இது ஒரு அதிசயமான சட்டம். இதை யோசிச்சு பாருங்கள். நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு பெண்ணை விவாகரத்து பண்ணுற விஷயத்தை கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரே வார்த்தை சொன்னார். என்ன அப்படின்னா, வேசித்தன முகாந்திரத்தினால் ஒழிய நீ வேறு எந்த விதத்துலையும் உன்னுடைய மனைவியை நீ என்ன செய்யக்கூடாதுன்னா தள்ளிவிடக்கூடாது.
உன்னுடைய கணவனை நீ தள்ளி விடக்கூடாது, வயசாயிருச்சு, அப்புறம் காசு இல்லை, வேலை இல்லை, சம்பாத்தியம் இல்லை, அழகு இல்லை கல்யாணம் பண்ணும்போதெல்லாம் முழுன்னு இருந்துச்சு, இப்போ கல்யாணம் இத்தனை வருஷம் ஆச்சு, தொலைன்னு ஆகிப்போச்சு, அதனால எனக்கு வேணாம், எனக்கு முழுன்னு இருக்கிற அந்த அந்த வயசில் உள்ள பெண்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு மோகம் தலைக்கு ஏறி வர்றவ போகிற வழியெல்லாம் கல்யாணம் பண்ணவும், கற்பவதிகளை கல்யாணம் பண்ணவும், மாதவிடாயே இது வரைக்கும் அனுபவிக்காத குழந்தைகளை கல்யாணம் பண்ணவும், மாதவிடாய் நின்று போன பெண்களை கல்யாணம் பண்ணுற கேவலமான விஷயமெல்லாம் அங்கே இல்லை. ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை விவாகரத்து பண்ணணும்னா அவள் ஒரு வேசித்தனமான ஒரு காரியம் ஏதாவது செஞ்சுருந்தா தான் சபை முன்னாடி அவளை விவாகரத்து பண்ணலாம். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை எப்போ விவாகரத்து பண்ணலாம் அப்படின்னா அவன் ஒரு வேசித்தன காரியம் செஞ்சுருந்தா தான் அவன் விவாகரத்து, அந்த பொண்ணு அவனை விவாகரத்து பண்ணலாம். மற்றபடி வேறு எந்த விதத்தில் விவாகரத்து பண்ணால் அவன் விவாகரத்து பண்ணால் அவனுக்கு பேர் விபச்சாரக்காரன், அந்த பொண்ணு அவனை விவாகரத்து பண்ணால் அவன் பேர் விபச்சாரி. இதுதான் வேதத்தினுடைய சட்டம், இதுதான் இயேசு கிறிஸ்து கொடுத்த நமக்கு சட்டம். அப்படி அந்த நம்முடைய வேதத்தினுடைய புனிதமான அந்த சட்டத்தையும் இந்த புண்ணியவான்கள் இந்த கண்மணி நாயகம் சொன்ன சட்டத்தையும் உள்ள வித்தியாசத்தை பாருங்களேன். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த கண்மணி நாயகம் அப்படிங்கிறவர் தன்னுடைய இச்சைகளை நிறைவேற்றுறதுக்காக அப்படி அடித்து விட்ட சட்டத்திட்டங்கள் தான் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு அடிச்சு விட்டுருக்காரு. அல்லாஹ் சொன்னார், கடவுள் சொன்னான், கேப்ரியல் சொன்னான் அப்படின்னு இவர் பாட்டுக்கு அடிச்சு விட்டுருக்காப்புல. இதை புனிதமாக நினச்சி இன்றைக்கும் இதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர இந்த புண்ணியவான்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம்.